அந்த ஞானமானது மனிதர்களுக்கு நல்ல சங்கல்பத்தை ஏற்படுத்தி தருகிறது. சங்கல்பம், நான் இதை செய்ய வேண்டும், இதற்காக இதை செய்கிறேன் என்பது சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷய துவாரா கரிஷ்யே அப்படிங்கிறது சங்கல்பம். சதாசிவ பிரம்மேந்திரர் பிரம்மணி மானச சஞ்சரரே, ஏ மனதே, நீ அதை இதையும் நினைக்க வேண்டாம். நீ நினைக்க வேண்டியது பிரம்ம தத்துவம், பரமாத்மாவை பற்றி நினை, பரம்பொருளை பற்றி நினை என்று நமக்கு தர்ம பிரச்சாரம் செய்தவர் இங்கு இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரன். பிரம்மணி மானச சஞ்சரரே. மனதானது பரம்பொருளை நினைக்க வேண்டுமானால் நாம் இந்த பொருளை மாத்திரம் நினச்சின்னு இருக்கோம். தேங்காய், மாங்காய், வாழைப்பழம், வாழைப்பழத்துலேயே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பொதுவான பொருளை பற்றியே நாம் நினச்சிட்டு இருக்கோம். இதுவும் தேவை, பொருளை சம்பாதிக்கிறது தேவை, அது ஒரு பக்கம். அப்போ தான் சர்வஹிதமாக நாம் செயல்பட முடிகிறது. அது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள், அரிசி, பருப்பு, உளுந்து, அந்த மாதிரி பொருள்களை ஈட்டுவது என்பது வயத்தை நிரப்புறதுக்காக. உடம்பு இருக்குது, உடம்பு புஷ்டியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், அது பளபளன்னு ஒரு இது ஆகர்ஷணமாக இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் உத்தேசித்து அந்த பொருளை நாம் ஈட்டுகிறோம். உத்தியோகத்துக்காக படிக்கிறோம். இதெல்லாம் சரி. வாழ்க்கையின் பயன் என்ன, வாழ்க்கையின் பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஞான மார்க்கத்திலே நாம் ஈடுபட வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, தென்னாடுடைய சிவனே போற்றி, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர.